ஜெய்வாசவி இன்று 45வது ஸ்லோகம். அத்ருஷ்டபூர்வம் ரிஷிதோஸ்மி திருஷ்டுவா பயேன ச பிரவிததம் மனோ மே ததேவ மே தர்ஷய ரேவ ரூபம் பிரசித்த தேவே ஜெகன்னிவாசா. தேவா, முன்பு காணாததை கண்டு மகிழ்ந்தவனாயிருக்கிறேன். மேலும் மனது அச்சத்தால் நடுங்குகிறது. முன்னைய இனிய வடிவத்தையே எனக்கு காட்டுக. தேவேசா ஜெகந்தி நிவாசா அருள் புரிக. விஸ்வரூபத்தை காட்டியற வேண்டுமென்று அர்ஜுனன் பிரார்த்தித்தான். அதற்கு இறங்கிய பகவான் யுத்த நெருக்கடிக்கு பொருத்தமாயிருந்த சம்ஹார சுரூபத்தை விசேஷமாக காட்டி அருளினார். அதனால் அர்ஜுனனுக்கு யுத்தத்தை பற்றிய மயக்கம் ஒளிந்தது. எனினும் எப்போதும் அதிலேயே திளைத்திருக்க தனஞ்சனுக்கு பிடிக்கவில்லை. கொந்தளிப்புள்ள கடலில் மீன் மருளுவது போன்று அவன் மயங்கினான். யாண்டும் இன்பம் தருகிற சாந்த சுரூபத்தை காண வேண்டுமென்று விண்ணப்பித்தான். உக்ர ரூபம் எடுப்பதும் பகவான் லீலை என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. அக்காட்சியிலேயே நிலை பெற்றிருக்க பக்தன் விரும்புவதில்லை. சிங்கம் போல பொய்கூலம் பூண்டு கொண்ட ஹரி பார்க்க வெகு பயங்கரமாகத்தான் இருக்கிறான். அவன் தன் தங்கை விளையாடும் இடத்துக்கு சென்று பயங்கரமாக கூச்சலிடுகிறான். அதை கேட்டு நன்னடங்கிய அவள் அந்த குரல் பிராணியிடமிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமே என்று துக்கத்தோடு உருக்க கூச்சலிட்டு அழுகிறான். ஆனால் ஹரி தன் வேஷத்தை கலைத்து விட்டதும் பயந்து போய் இந்த சிறுமி தனது பிரிய சகோதரனை கண்டு, ஓ அண்ணாதானா இது என்று சொல்லிக்கொண்டு அவனிடம் ஓடுகிறான். மாயையாகிற கோலத்தில் பிரம்மம் தன்னை மறைத்து கொள்கிறது. இப்பொழுது அது இரக்கமற்ற மூர்த்தியாகவும் தோன்றுகிறது. மாயையை அகற்றிவிட்டால் பிரம்மம் அன்பு உருவமான அந்தர்யாமியாகவே தோன்றும். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். தான் விரும்பும் வடிவம் இன்னதென்று இனி அர்ஜுனன் தெளிவுபடுத்துகிறான். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.